நீ இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, நீ இப்படி இருந்தா பரவாயில்ல, நீ இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னா இதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணக்கூடிய மனோபாவம் தான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவை முதல்ல டாலி பண்றதுக்கான வசதி. நமக்கு இப்படி இருந்தா பரவாயில்லை அப்படின்னா அதே மாதிரி அவ யோசிக்க ஆரம்பிச்சா இவன் அந்த டாலி ஆக முடியுமா? அந்த இடத்துக்குள்ள எத்தனை கஷ்டம் இருக்கு. இதுக்கு அடுத்தது இது குடும்பம் பெருசாகுது, நமக்கு உறவுகள் வருது, சம்பந்தி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா, பலவிதமான முறையில் அந்த ஃபேமிலிங்கிறது பெருசாகிட்டே போகுது. யார்த்தையுமே குறை பார்க்க கூடாது, குறை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னா சில பேர் மாமனார் குறைய மனைவிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். தப்பா நினைக்காதீங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது அவங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்குன்னா, எதை சொன்னா அதிகமா காயப்படுவாங்களோ அதை தேர்ந்தெடுத்து பேசுவாங்க. நார்மலா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு. ஆனா எதை சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாரோ அந்த வார்த்தையை கரெக்டா அந்த அம்மா யூஸ் பண்ணுவாங்க. எதை சொன்னா அவளுக்கு ரொம்ப துக்கம் வருமோ அதை தேர்ந்தெடுத்து இவன் பேசுவான். உங்க அப்பனுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பான். அவள் அதுக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுவா. எதை சொன்னா காயமடைவாளோ அப்படிப்பட்ட அக்னி வார்த்தையா தேர்ந்தெடுத்து பேச ஆரம்பிப்பான். இப்ப என்ன ஆகும்? அந்த அமைதி போயிடும். அந்த அமைதி போயிட்டா குழந்தைகளுக்குள்ளேயே அமைதி போயிடும், குடும்பத்துல போயிடும். அப்ப நம்முடைய உறவுகள் சுற்றம்னு வரும்போது சார், ஒருவேளை நம்ம மனைவி உண்மையிலே ரொம்ப நல்லவளாகவும் கூட இருக்கலாம், அது 7 ஜென்மத்து புண்ணியமாகவும் இருக்கலாம். மாமனார் ஒரு மாதிரியாகவும் இருக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். இப்ப அதுக்கு போய் ஒய்ஃபை கோச்சிக்கிட்டே இருந்தா உங்க அப்பா எப்படி, உங்க அப்பா எப்படி, உங்க அப்பா எப்படி அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லையா? பல பேர் அதையே சொல்லி காமிச்சிட்டே இருப்பா. கல்யாணத்தன்னைக்கே சண்டை போட்டவர் தானே உங்க அப்பா, எப்படி சண்டை போட்டார், கல்யாணத்தன்னைக்கு எப்படி சண்டை போட்டார் அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. பிரித்தறிய தெரியணும். அதை குறை காண்றது, அதுல ஒரு குற்றம் காண்றது, அது மூலமா ஒரு குறைய சொல்லி பார்த்து ஒரு சந்தோஷம் அடைவது இந்த முடிவில்லாதது இல்லை. சரி, அப்போ சுற்றத்தோடு நம்ம சேர்ந்து இருக்க வேண்டியிருக்க சார். சுற்றத்தோடு சேர்ந்து இருக்கிற போது குறை உள்ளவர்களுக்கு மத்தியில் இருந்தா, இது கொஞ்சம் அனாலிசிஸ், குறை உள்ளவங்களுக்கு மத்தியில் இருந்தா நாமளும் குறை உள்ளவங்களா மாறிட மாட்டோமா? ஸோ பர்ஃபெக்டா யாராவது வேண்டாமா? பர்ஃபெக்டா எல்லாமே இருக்க வேண்டாமா? இது ஒரு இஷ்யூ. ஜலாலுத்தீன் ரூமியினுடைய ஒரு வரி சொன்னல, ஒரு கவிதையில ஜலாலுத்தீன் ரூமி சொல்றார், எந்த விஷயமும் எங்கு சேருகிறது என்பதை பொறுத்துதான் அதன் கௌரவமே இருக்கிறது. சார் பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு சார் அதுக்கு. இப்போ என் கை சுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய கை சுத்தமா இருக்கு, மேலேருந்து ஒரு சொட்டு மழை தண்ணி விழுது, மேலேருந்து ஒரு சொட்டு மழை தண்ணி என் உள்ளங்கையில் விழுந்ததுன்னா அப்படியே குடிக்கலாம், ஏன்னா என் கை சுத்தமா இருக்கு, விழுந்த இடம் அப்படியே குடிச்சிடலாம். இப்போ அந்த மேலேருந்து அதே மழை சொட்டு கீழே விழுறது நேராக சாக்கடையில் விழுது, இல்லை ஒரு சேத்துல சகதியில் போய் அதில் விழுது, அந்த தண்ணியை வச்சு கால் கூட கழுவ முடியாது. அது தண்ணியோட குத்தம் இல்லை, ஆனால் அது சேர்ந்த இடம், அது நேராக போய் ஒரு சேத்துல சாக்கடையில் விழுந்துருச்சு, அதை வச்சு கால் அலமலானா கூட அது கூட முடியாது, அதுக்கு பயன்படாது. இப்போ இன்னொரு மாதிரி கற்பனை பண்ணுங்க, அதே தண்ணி ஒரு மணல்ல வந்து விழுந்துருச்சு, அடுத்த செகண்ட் காணாம போயிடும், மணல் அப்படியே மொத்தமா உறிஞ்சிடும். நல்ல தண்ணி தான், மணல்ல விழுந்தோடனே மொத்தமா உறிஞ்சிடும், அந்த தண்ணியே காணாம போயிடும். கொல்லன் உரையில ஒரு இரும்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, நல்ல கொதிக்கிற இரும்பு, அதுல வந்து அப்படி விழுந்தது ஒரு சொட்டு, காணாமே போயிடுச்சு. அந்த சொட்டுல ஒரு தப்பு இல்லை, அது கையில விழுந்தா குடிக்கலாம், சாக்கடையில் விழுந்தா எதுக்கும் பயன்படாது, மணல்ல விழுந்தா காணாம போகுது, இரும்புல போனா இருக்கிறது தெரியாமையே போயிடுது. அதே ஒரு சொட்டு மழை தண்ணி திறந்திருக்கிற ஒரு சிப்பிக்குள்ள போய் விழுந்துட்டா, அந்த சிப்பி முத்தா மாறிட்டா, அதே மழை தண்ணி ஒரு முத்தா நிக்கல. அது மாதிரி உபதேசங்கள் கூட சரியான காதுல போய் விழுந்தாதான் சிப்பியா மாற முடியுமே ஒழிய, இல்லைன்னா எந்த உபதேசங்களாலும் பிரயோஜனம். அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்தா தானே பிரயோஜனம் உண்டு, அது முத்துச்சிப்பியா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நாம ஒரு விஷயத்துல சேர்ந்து இருக்கிற போது நல்லவர்களோடு சேர்ந்திருந்தா நல்லதான குணம் நமக்கு வரும், நல்லவர்களோடு நம்ம சேர்ந்து இல்லைன்னா அந்த நல்ல குணம் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால சுற்றத்துல எல்லாருமே சரியா இருக்கணும் அப்படின்னு சுற்றத்தாருடைய குறைகளை பார்க்கறது, சொல்றது அப்படிங்கிற ஹேபிட்டை மெதுவா நம்ம கல்டிவேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? We expect perfection in everything. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். உண்மையிலே இந்த நோய் வந்து எனக்கு 50 வயது வரையில அதிகமா இருந்ததால் தான் பைபாஸ் சர்ஜரியே பண்ண வேண்டியிருந்தது. பர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். 10 மணிக்கு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், 10 மணிக்கு போறேன்பா, எல்லாம் கார் கிட்ட வந்துருங்க அப்படின்னு. 10:01 பிள்ளைங்க வரலையா, கார் எடுத்துட்டு போயிடுவேன்.
நீங்கள் தான் சஃபர் பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக. அப்பா நீ ஒரு ராட்சஸ் அப்பா இருக்கட்டும். பஞ்சுவாலிட்டிங்கிறது ஒன்று தெரிய வேண்டாமா? நார்மலாக அவ்வளோ கோவப்படுவேன். இப்போ பாருங்க, கேமரா இங்கே வச்சு அங்கே வச்சு அங்கே வச்சு, சகஜம்ப்பா, இதெல்லாம் சகஜமாப்பா. அப்படிதான் மெச்சூரிட்டி வர வரதான் நமக்கு புரியும். இவ்வளோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லைஃப்ல இவ்வளோ பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஏன் சார் லைஃப் என்ன சார், அணு ஆராய்ச்சியா? லைஃப்ல கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. மனிதர்களோட பழகுறோம். குறைவுடைய மனிதர்கள், திறமை கொஞ்சம் கூடுன மனிதர்கள், திறமை கொஞ்சம் குறைந்த மனிதர்கள், இன்னும் சொல்லட்டுமா ரொம்ப அன்புள்ள மனிதர்கள் இன்சே. சார் நான் ஃப்ளைட்டுக்கு போகணும், எனக்கு டைம் ஆகி போச்சுங்கிற போது ஒரு சில பேர் அந்த சொற்பொழிவில் ஒரு பயம் உங்களை அடிச்சுக்க முடியாது. இப்போ என் அவஸ்தை என்னன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு இப்போ விட்டு ஏறி போனால் தான் ஃப்ளைட்டுக்கு போக முடியும்னு இருக்கும். அவ்வளோ பெரியவரை கையை தள்ளிட்டு நான் போக முடியுமா? அவருக்கு எவ்வளோ நாள் தவிப்பு. அதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப அன்புள்ளவர்களால் கூட நம்மளால் சில பெர்ஃபெக்ஷனை காப்பாற்ற முடியாமல் போகும். சிஸ்டமேட்டிக்காக இருக்குன்னு நினைப்போம், டிசிப்ளின்டாக இருக்குன்னு நினைப்போம். பர்ஃபெக்ஷன். என்னைக்கு நான் இதை விட்டேன் தெரியுங்களா? ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எல்லாரும் இம்சை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத எப்போ நான் விட்டேன் தெரியுமா? ஒரு சிந்தனை உள்ளுக்குள்ள, ஈவன் காட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். ஈவன் காட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தால் நம்மளெல்லாம் படிச்சிருப்பாரு? இவ்வளோ கோளாறு பிடிச்ச ஆளுங்களை படைச்சு என்ன இம்சை பண்ணி என்ன அவஸ்தையாக்கி இந்த பூமியில் இவ்வளோ பிளாஸ்டிக்கை போட்டு இவ்வளவு அழுக்க உண்டு பண்ணி, முதல்ல இவ்வளோ மதங்களை உண்டு பண்ணி, இவ்வளவு சண்டைகளை உண்டு பண்ணி, இவ்வளவு வேர்ல்டு வாரை நடத்தி, என்ன 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 இது? அப்பா நான் ஏதோ கடவுளை குறை சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் சார். இப்போ லாஜிக்கலாக வாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது? எவல்யூஷன் ஒரு கருத்து சொல்லுது. நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இதை விட இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்க எப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸ் இருக்கோ அப்பவே தேர் குட் நாட் பி பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்டா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே வளர்ச்சி இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அது பர்ஃபெக்டா இல்லைங்கிற போது தான் புதுசா நீங்க ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்படி டெவலப் பண்ணலான்னு. ஸோ எவல்யூஷன்ங்கிற கான்செப்டை ஒத்துக்கிட்டா பர்ஃபெக்ஷன்ங்கிற கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா இவால்வ் ஆகிட்டே இருக்கு. நான் நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை, நேற்று போல் இன்று இல்லை. நான் நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்க முடியாது. என்னுடைய வளர்ச்சி இருக்கு. இப்போ எங்கிட்டே சில பேர் 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இப்போ இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு இப்படி பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி பேசுனீங்க. நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா. உயிரோடு இருக்கிறவன் சிந்திப்பான்ப்பா, மூளை இருக்கிறவன் யோசிப்பான்ப்பா, அறிவு இருக்கிறவன் படிப்பான்ப்பா, அறிவு இருக்கிறவன் ஆராய்ச்சி பண்ணுவான்ப்பா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜை நோக்கி நகர்த்துவான்ப்பா. ஒரு காலத்தில் பக்தி யோகத்தை மையப்படுத்தி பேசினேன், அப்புறம் கர்ம யோகத்தை சொன்னேன், ராஜ யோகத்தை சொன்னேன், இப்போ ஞான யோகத்தை சொல்றேன். நான் பக்தி யோகத்தை மட்டுமே பேசணுமா? அப்ப ராஜ யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் எப்ப யாருக்கு சொல்றது? நீ நேற்றுக்கு பேசின மாதிரியே பேசு அப்படின்னா அப்ப ஏன் கர்ம யோகம் இருக்கு, ராஜ யோகம் இருக்கு, ஞான யோகம் ஏன் இருக்கு? சார் எவல்யூஷன் ஒரு தியரி நம்ம ஒத்துக்கிற போது பர்ஃபெக்ஷன்றது இடிக்கும், பர்ஃபெக்ஷன் இருக்க முடியாது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யாரையுமே குறை சொல்ல மாட்டீங்க. ஏன் நம்ம அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் முன்ன பிறகு தான் இருப்பாங்க. இதை போய் நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை பெருசாக எடுத்துக்கிட்டு எதுக்கு சண்டை போடுவானே அப்படிங்கிற தாட் வரும். சார் சின்ன சின்ன தப்பு இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? சின்ன சின்ன கவனக்குறைவு இல்லாமல் யாராவது இருப்பாங்களா? நீ எத்தனை தடவை சொல்கிறேன், அறிவு இல்லை உனக்கு? அறிவு இல்லாததால தான் அப்படி நடக்குது. உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு எப்படி? தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிக்கிறார், உங்களுக்கு தெரியும். பல்பு அருமையாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு படாத பாடுபட்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு அது தெரியும். நிறைய எலிமெண்ட்ஸ் போட்டு பார்த்து கடைசியாக டங்ஸ்டன் சேர்ந்து பல்பு எரியுது. அவருக்கு பெரிய ஆச்சரியம் வந்துருச்சு. இதை நிருபர்கள்ட்டெல்லாம் காட்டணும்னு பத்திரிகைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறதுக்கு அந்த பல்பை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பல்பை காட்டுறதுக்கு தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னார். அந்த பல்பை எடுத்துகிட்டு வரும்போதே அந்த ஆள் கீழே போட்டு வச்சுட்டான். அதுலேருந்து அந்த பல்புன்னு ஒரு வார்த்தை வந்ததோ என்னமோ எனக்கு தெரியாது. பல்பு அப்படின்பா, ஏதாவது ஒன்று வீணா போயிட்டா நம்ம பல்பு அப்படின்னு விழுந்துருச்சு பல்பு கீழே. எடிசன் எவ்வளோ கோவப்பட்டிருக்கணும், எவ்வளோ பெரிய ஆராய்ச்சிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை இப்போ பல்பை எடுத்துகிட்டு வரும்போதே கீழே போட்டான். எல்லாரும் ஆ அப்படின்னாங்க. அவர் இப்படி பார்த்துட்டு சாரி இன்னைக்கு உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது, பல்பு உடஞ்சி போச்சு, ஐ நீட் 1 more week, ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் வாங்குவோம், நான் மறுபடியும் இன்னொரு பல்பு செஞ்சுட்டு உங்களெல்லாம் கூப்பிடுறேன், போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் வந்தோடனே மறுபடியும் ஒரு எல்லாரும் வந்தோடனே அதே ஆளை கூப்பிட்டு பல்பு எடுத்துன்னு வா அப்படின்னு. அவனே வா
அவன் போன தடவை உடைச்சான், அவன்கிட்டேவா சொல்றீங்க நீங்க, அவனே வாங்க. அப்பதான் எடிசன் சொன்னார், ஒரு நிமிஷம், போன தடவை உடைச்சதாலேயே இந்த முறை உடைக்கப்படாதுங்கிற தெளிவோட இருப்போம். போன தடவை உடைச்சிட்டோம் கவனக்குறைவா அப்படின்னு நாம இந்த முறை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடையே வருவான். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இப்போ அவன் உடைச்சா கூட நான் அவனை திட்ட மாட்டேன். ஏன்? ஒரு பல்பு உடைஞ்சு போச்சுன்னு சொன்னா மறுபடியும் பண்ணிக்கலாம். நாம எதுக்கு லாயக்கில்லைன்னு அவன் உடைஞ்சு போயிட்டான்னா அவனை நான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல? நம்ம எதுக்கு லாயக்கில்லை அப்படின்னு நம்ம உடைஞ்சு போயிட்டான்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு பல்பு உடையிறது பெரிய விஷயம் இல்லை சார், ஒரு மனுஷன் உடைஞ்சு போறது பெரிய விஷயம். அதனால இப்ப உடைச்சா கூட நான் உனக்கு கோவப்பட மாட்டேன். இந்த ஆங்கிள் நம்ம என்னைக்கு வாழ்க்கையை யோசிச்சிருக்கிறோம்? எந்த மனுஷனும் உடைஞ்சு போக கூடாது, நம்ம எதுக்கு லாயக்கில்லைன்ற எண்ணம் அவனுக்கு வந்துடக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் உடைஞ்சு போயிட்டான் இந்த மனித சமூகத்தில், அவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனை அப்படின்னு அவனை பத்தி யோசிக்கக்கூடிய பக்குவம் நம்மள எத்தனை பேருக்கு என்னைக்கு வரப்போகுது? இப்ப நீங்க எடுத்துக்கங்க, ராமாயணத்துல ஒரு காட்சி வருது, கம்பன்ல இல்ல, ஆனா ராமாயண கதைகள்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும், சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்லி ராமேஸ்வரத்துல பிரதிஷ்டை பண்றதுக்காக ராமர் அனுப்பிச்சாரு. அனுமாரை போய் நீ போய் எடுத்துட்டு வா கைலாசத்துல அப்படின்னாரு. லேட் ஆயிடுச்சு, ஆனா லேட் ஆனாலும் விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, மணல்லையே சிவலிங்கம் முடிச்சு அந்த மணல்ல சிவலிங்கத்தை வச்சு பூஜையை முடிச்சிட்டாரு. அந்த டயத்துல பூஜை பண்ணுங்கிறதுக்காக மணல்ல சிவலிங்கத்தை முடிச்சிட்டாரு. ஆஞ்சநேயர் வந்தாரு, வந்து பார்த்து நம்ம கொண்டறதுக்குள்ள இவர் வேற சிவலிங்கத்தை வச்சுட்டாருன்னு அதை எடுக்க ட்ரை பண்ணாரு ஆஞ்சநேயர். ஆனா மணல் சிவலிங்கத்தை எடுக்க முடியல. ராமேஸ்வரத்துல சிவபெருமான் அப்படி வந்துட்டாரு. இது முதல் கதை. முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு இல்ல அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துகிட்டு இருக்கிறேன்னு பரதன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு அனுமனை கூப்பிட்டு நீ போய் சொல்லு. அப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்களா, ஏற்கனவே ஒரு லேட்டா வந்து உங்களை சங்கடப்படுத்தி இருக்கிறாரு, இப்ப மறுபடியும் ஒரு லேட்டா போய் சொன்னாருன்னா அவர் நிலைமை என்ன ஆகும்? அப்ப ராமர் சொல்றார், இல்ல இல்ல, ஒரு தடவை ஒரு பிழை நடந்து விட்டதால் அதே பிழை தொடர்ந்து செய்வான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை பிழை செய்தவன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பான் என்பதை நாம் நம்ப வேண்டும். நீங்க நிறைய பேர் சார் தன்னுடைய சபார்டினேட்ஸ் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அப்புறம் அவன் நம்பவே மாட்டான். தப்பு, அவன் ஒரு தடவை தவறு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. there are so many chances. So ஒரு குறையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே அவங்க அப்படியே இருப்பாங்கன்னு சொல்றதா?